அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இந்த முயற்சியில அறம்பொருள் வேளாண்மையின் முயற்சியில தொடர்பு கொள்வதில் சவுக்கு நான் போட்டதுக்கு முதல் காரணம் பசுமை வேடம் தான். பசுமை வேடன்ல ஒரு ஆர்டிகிள் படிச்சுட்டு தான் டாக்டர் குமரவேலோட இன்டர்வியூ ஐ திங்க் 2007 8 வந்துன்னு நினைக்கிறேன். அதுல டாக்டர் குமரவேல் பிசிசிஎஃப் இருந்தவர் நான் குளோன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இதை விவசாயிங்க பண்ணா வருஷம் ஒரு 30,000-40,000 ரூபாய் வரும். ஒரு டாட்டா நானோ காராவது வாங்கி ஓட்டிட்டு இந்த விவசாயிங்க ஊர்லயே இருப்பாங்க, கிராமத்திலேயே இருப்பாங்க, ஊர் விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு அவங்கள போய் கோயம்புத்தூர்ல மீட் பண்ணிட்டு அவங்க 2 பக்கம் கூட்டிட்டு போனாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஐஎஃப்சிடிபிக்கும் சத்தியமங்கலம் பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட் ரிசர்ச் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. அங்க கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு கண்ணுகள்லாம் எங்க வாங்கலாம் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. 2006 7 இருக்கும்னு நினைக்கிறேன், 7 8. ஸோ கரெக்டா அந்த இயற்கை விவசாயம் பண்றதும் இந்த மரம் வளர்க்குறதும் எல்லாமே ஒட்டுக்கா அந்த சமயத்துல தான் ஆரம்பிக்கிறோம். இயற்கை விவசாயத்துக்கு 2-3 பேர் காரணம், அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சவுக்கு விவசாயம் பண்ணலாம். கரும்பு தான் நிறைய போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் தான் முத்தூர் பகுதி கரும்பு வளர்ப்போர் சங்கத்துடைய செயலாளராக இருந்த புகழ் சர்க்கரை ஆலையில கரும்பு மிகப்பெரிய சவால்களையும் பிரச்சனைகளையும், வெட்டுவதற்கு பிரச்சனை, லாரியில பிரச்சனை, ஆட்கள் கிடைப்பது பிரச்சனை, அப்புறம் தண்ணீர் லோவர் பவானி நம்பியே இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல திடீர்னு காஞ்சி போயிருது, கரும்புக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வேண்டாம், நம்ம சவுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்க சவுக்குக்கு அப்பதான் மாறுறோம். அப்போ கிட்டத்தட்ட முதல் வருஷமே ஒரு 10 ஏக்கர் சவுக்கு வெள்ளாமை பண்ண ஆரம்பிச்சோம். வெள்ளாமை பண்ண ஆரம்பிக்கும் போது சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜுங்கிரியானா அப்படின்னு சொல்லி ஒரு இந்தோனேஷியன் குளோன் ஒன்று, இந்தோனேஷியா நாட்டுல அங்க டெசர்ட் இருக்குங்க இந்தோனேஷியால. அந்த டெசர்ட் பகுதியில் இருக்கக்கூடிய, பாலைவனம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சவுக்கு மரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க டாக்டர் குமரவேலும், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த நாத்தும் ஒரு 5 ஏக்கர் நம்ம நாட்டு சவுக்கும், இது இரண்டையுமே போட்டு பாருங்க, எது உங்களுக்கு ஒத்து வருதோ பார்த்துக்கிட்டு பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம பூமி பார்த்தீங்கன்னா வனத்துக்குள் திருப்பூர், சில நண்பர்களுக்கு தெரியும், அன்னைக்கு மரம் நடும் விழாக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி என் தோட்டம் வந்திருக்கீங்க. நம்ம குளம் போட்ட இடத்துல வள்ளியரசி குட்டப்பாளையம் 2 பக்கமே போட்டோம். குட்டப்பாளையத்துல கொஞ்சம் தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கும், அது ரொம்ப வாய்க்க தண்ணி இல்லாத ஒரு பூமி. அதுல பாத்தீங்கன்னா முதல் வருஷம் இந்த ஜுங்கிரியானாங்கிறது முதல் 3 வருஷத்துல ஓரளவுக்கு நல்லா வந்தது. ரொம்ப அளவான ஒரு எடை தான் 28 இருந்து 30 டன் வந்துருங்க. தண்ணி ரொம்ப கம்மியா இருந்த பகுதியில. வள்ளியரைச்சல்ங்கிற நல்ல பூமி, நல்ல மஞ்சள், கரும்பு போன்ற விவசாயம் பண்ணக்கூடிய பூமியில போட்டது முதல் வருஷம் 58 இருந்து 62 டன் ஆவரேஜ் வந்ததுங்க, 5 ஏக்கர் ஜுங்கிரியானால. அதே போல நாட்டு சவுக்கு கம்மியா தான் 48 இருந்து ஒரு 50 டன்னுக்குள்ள வந்தது. ஸோ நம்ம என்ன முடிவுக்கு வந்தோம்னா, இனிமேல் போடுறது ஜுங்கிரியானா தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து, நல்லா இருக்கு இந்த கிலோன்னு சொல்லிட்டு அதை பண்ண ஆரம்பிச்சோம். தொடர்ந்து 3 வருஷம் கூட கரெக்டா இல்லைங்க, 28 இருந்து 30 மாசத்துல சவுக்கு வெட்டிடலாம். அப்போ பாத்தீங்கன்னா டிஎன்பிஎல்லுக்கு மட்டும்தான் சவுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட்னு சொல்லிட்டு காகிதபுரம் புகழூர் பக்கத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பேப்பர் ஃபேக்டரி கொடுத்துட்டு இருந்தோம். அங்க மட்டும்தான் நாத்து எடுப்போம், அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க, அங்கேயே கொடுத்துட்டு இருந்தோம். நல்லா போயிட்டு இருக்குது. சவுக்கு எப்படி வெள்ளாமை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வெள்ளாமையும் பண்ற மாதிரி ஒரு 2-3 உழவு ஓட்டிட்டு பார் கட்டிக்கணும். பார் நம்ம கரும்பு காட்டு கட்டுற மாதிரியே 3 அடி டிஃபரன்ஸ்ல 3 அடி கேப் வச்சு பார் கட்டிட்டு 3 அடியிலிருந்து 4 அடி டிபெண்டிங் ஆன் பூமி பொறுத்து, நல்லா விளையக்கூடிய பூமியா இருந்ததுன்னா 4 அடியே வைக்கலாம், நல்லா அகலமா நல்லா வரும். அப்படி கொஞ்சம் விளைச்சல் கம்மியா வரக்கூடிய பூமி, கொஞ்சம் மேடுகாடு பகுதியா இருந்தா 3 அடி வச்சுக்கலாம், கொஞ்சம் நெருக்கமா வச்சுக்கலாம். 1000 இருந்து 1200 நாத்து பிடிக்குங்க அந்த அடிக்கணக்கை பொறுத்து. ஸோ அந்த நாத்தை நடும்போது பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டி பார் கட்டி அந்த பார்ல நெடுவால சவுக்கு நடுறது தான் சேஃபர். அது நடும்போது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சவுக்க பொறுத்தளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுங்க, கடப்பாரை போட்டு இல்லை ஒரு குச்சியை போட்டு ஒரு குத்தி அந்த நாத்தை உள்ள தள்ளிட்டு தண்ணீரை உள்ள விட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சேத்தை வச்சு அமுத்தி விட்டு அந்த நாத்தை கசக்கணும். தண்ணி உள்ள போகாம வெறும் மண்ணை போட்டு மூடி தண்ணி விட்டோம்னாங்க அது என்ன ஆகுதுன்னா, உள்ள காத்து உள்ள நின்னுக்குது, ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆயிக்குது. அந்த வேக்யூம்ல நாத்து கருகி போயிருங்க. கொஞ்ச நாள் 4-5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் கரையான் பிடிச்சு பாதிக்கு பாதி போயிடும். ஏன் இப்படி போயிருச்சு? நாத்துல சில பேர் கேட்டா நாத்துல வேர்ப்புழு வந்திருக்கும்பாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லிடுவாங்க. தண்ணீரை நிறுத்தி அந்த தண்ணீர் நிற்கும் போது நாத்தை உள்ள நட்டு அந்த சேத்தை வச்சு காலில் ஒரு அமுத்தி விட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கும். அப்படியே பெருசா பட்டு போனதெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. 100க்கு 2 நாத்து, ஒரு நாத்து வேணா பட்டு போயிருக்கலாம். அதை ஒரு 5 நாள்லயே தெரிஞ்சிடும். நம்ம திருப்பி அதுக்கு 2வது தண்ணி விடும்போது, 3வது தண்ணி விடும்போது நம்ம அதை பார்த்து மாற்றி விடணும்.
நாங்க வந்து சவுக்க கம்ப்ளீட்டா இயற்கையா தான் வளர்த்தோங்க. வேற எதுவுமே செய்யல. உழவு ஓட்டி, ஆ ம பார் கட்டி சவுக்கு நாத்து நட்டோம். நட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து விடுற முதல் தண்ணீயிலேயே அமிர்த கரைசல் இல்ல ஜீவாமிர்தம். அது 2ல எப்படி வேணாலும் பேர் சொல்லலாம். அத வந்து நம்ம சாணி, கோமியத்த வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஒரு பொருள். அத வந்து விட்டோம். ஒரு ஏக்கருக்கு வந்து முதல் தடவை 200 லிட்டர் ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் விட்டோம். இப்படி முதல்ல விட்டுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு தண்ணி. அது வெறும் தண்ணி மட்டும். 15 நாளைக்கு ஒருக்கா ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் மாத்தி மாத்தி விட்டுட்டே வந்தோங்க. ஒரு 3, 4 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் இப்போ நட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புரட்டாசி, ஐப்பசி, ஆடி மாசத்துல வாய்க்கா தண்ணி வந்து புரட்டாசி, ஐப்பசில உரம்பு வர மாரி ஆயிரும். ஸோ உரம்பு வந்துருச்சுன்னா பெருசா தண்ணிய உள்ள இருக்கிற தண்ணிய வெளியில எடுத்து விடுறது தான் வேலையோ தவிர, தண்ணி விடுறது ஒரு வேலை இல்ல. அதுக்கப்புறம் வந்து பெருசா எந்த வேலையுமே அதுல கிடையாது. முதல்ல ஒரு 3, 4 மாசத்துக்கு வந்து ஒரு 3, 4 களை வெட்ட வேண்டியது வரும். மாசத்துல 1 களை வரும். கொஞ்சம் நெறைய களை வந்ததுன்னா 2 களை வரும். அதையுமே நாங்க ஆள வச்சு தான் களைய வெட்டினோம். அப்புறம் இந்த பிரஷ் கட்டர வச்சு நடுவால இருக்கிறது எல்லாம் வெட்டி விட்டோம். கொஞ்ச நாள்ல சவுக்கு 2, 3 மாசத்துல கவர் பண்ணிருச்சுன்னா, அதுக்கப்புறம் உள்ள எதுவுமே வராதுங்க. சுத்தமா சவுக்கு வந்து கவர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் பெரிய சிரமம் ஒண்ணும் கிடையாது. இப்ப தண்ணி வந்து திருப்பியும் வாய்க்கா தண்ணி நின்ன அப்புறம் ஏப்ரல், மே மாசத்துக்கு மேல தான் சித்திரை, வைகாசிக்கு அப்புறம் தான் திருப்பி ஒரு ஒரு 3, 4 மாசம் தண்ணி விட வேண்டியது வந்தது. இந்த தண்ணி இல்லாத பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உரம்பு எடுக்காத பகுதிகள்ல 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு 3 மாசம் அது எஸ்டாப்ளிஷ் ஆன அப்புறம் 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு தண்ணி விட்டுருந்தோம்னாலே போதுங்க. இந்த ஜுங்கிரியானாங்கிற வெரைட்டி. நாட்டு சோவுக்கு மட்டும் வாரம் ஒருக்கா உறுதியா தண்ணி பாயணும். அதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. இந்த ஜுங்கிரியானாக்கு வந்து அது ஒரு இந்தோனேஷியன் டெசர்ட் க்ளோனா இருக்கக்கூடிய காரணத்தினால, அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான இது தேவைப்படுது. 50லிருந்து 52 டன், சில சமயத்துல 58 டன் வரைக்கும் கூட ஆவரேஜ் எடுத்திருக்கோம். 1 ஏக்கர், 2 ஏக்கர் போட்டப்போ 62, 63 டன் கூட வந்திருக்கு. இந்த ஆவரேஜா ஒரு 50, 52 டன்னு வச்சுக்கிட்டோம்னா, அன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விலை இருந்ததுங்க. 6,500 இருந்து 7,500, ரூ. 8,000 வரைக்கும் டன் வித்துட்டு இருந்தது. ஸோ அப்படி வித்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துல ஒரு 28லிருந்து 32 மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வருமானம் 50 டன் ரூ. 7,000 பார்த்தீங்கன்னா, ரூ. 3,50,000. செலவு மொத்தமாவே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு 27,000லிருந்து ரூ. 37,000 ஒரு ஏக்கருக்கு செலவாச்சு. உழவு ஓட்டி, நாத்து வாங்கி, நாத்து நட்டு, களை வெட்டி, அதுக்கப்புறம் நம்மட்ட இருக்கிற நாட்டு மாடு, அதனோட சாணி, அதனோட சிறுநீர் அத மட்டும் தான் பயன்படுத்த போறோம். அதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பெரிய செலவு கிடையாது. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டீசென்ட்டான இன்கம் வந்துட்டு இருந்தது. 10 ஏக்கர் போட்டா 3 வருஷத்துல ரூ. 30,00,000 வரும். ஏக்கருக்கு வந்து ரூ. 1,00,000 வருஷம் வர மாரி ரொம்ப தரமான ஒரு இன்கமா இருந்தது. போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அத பத்தி நெறைய ஆர்டிக்கிள் பண்ணி, ஐ திங்க் பசுமை விகடன்லயும் வந்தது, டிவில ஆர்டிகிள்ஸ் வந்தது. நெறைய செய்தித்தாள்லயும் அந்த செய்தி வந்தது. என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்கத்துல வந்து புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவுப்படி இந்தோனேஷியா போன்ற, மலேசியா போன்ற நாடுகள் இருந்து இந்த மரத்தூளோட வேஸ்ட்ட வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க ரா மெட்டீரியலா. இந்த சவுக்க பொறுத்தளவு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இதனுடைய யூசேஜ் வந்து மிந்தியெல்லாம் வந்துங்க முட்டு குடுக்குறதுக்கு, கட்டடம் கட்டுறதுக்கு போயிட்டு இருந்தது. இப்ப அதுக்குமே நெறைய ஸ்டீல்ல வந்துருச்சுங்க. ஸோ சவுக்கு யூஸ் பண்றது ரொம்ப கம்மி தான். சின்ன லெவல்ல பயன்படுத்தக்கூடிய கான்ட்ராக்டர்கள், கட்டட மேஸ்திரிகள் அவங்க தான் அத வாங்குறாங்க. ஸோ பெரிய ஆட்கள் வந்து எல்லாம் ஸ்டீல்ல 1,00,000 ஸ்கொயர் ஃபீட், 2,00,000 ஸ்கொயர் ஃபீட்ன்னு வாடகைக்கு விட ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்கி வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே ஸ்டீல்லயே இருக்கு. ஷீட்டு, கீழ இருக்கிற முட்டு எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சவுக்கோட தேவை கட்டடம் கட்டுவதற்கு குறைஞ்சிருச்சு. ஸோ அப்படி குறையும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேஜர் சவுக்க யாரு வாங்குவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஎன்பிஎல் அண்ட் ஈரோடு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேஷாய் பேப்பர் அண்ட் போர்ட் இது போன்ற பேப்பர் ஆலைகள் தான் இத வாங்குறாங்க. இவங்க 2 பேருமே இந்த 2 வருஷமா வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சீப்பர் பிரைஸ்ல அவங்களுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகள்ல இருந்து. அவங்களுக்கு நெறைய கடிதங்கள் போட்டோம். அரசாங்கத்துக்கும் செய்திகள் குடுத்தோம். டாக்டர் குமரவேல் கூட ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. ஆமா இது உண்மைதான். இத பண்ணக்கூடாது. விவசாயிகிட்ட இருந்து வாங்குறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அது இன்னும் நடக்காம இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நாங்க வெட்டும்போது வந்து 3,500 இருந்து 3,700 தான் ஒரு டன் வித்துது. அதையுமே வந்து சுகர் ஃபேக்டரிஸ் எடுக்கிறது இல்ல அவங்க. அவங்க வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அத வந்து அந்தியூர், ஈரோடு போன்ற வியாபாரிங்க தான் அந்த சவுக்க வந்து வாங்கி எடுத்துட்டு போறாங்க அவங்க. சிலதெல்லாம் வந்து இப்ப எரிக்கிறதுக்கு ஊட்டி, கோத்தகிரி, டீ எஸ்டேட்டுக்கு வந்து எரிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாங்க. நல்ல இடம் வந்தது. ரொம்ப நல்ல இடம் வந்தது. போன வருஷமே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, 48லிருந்து 52 டன் ஆவரேஜ் வந்தது. ஒரு 17 ஏக்கர் வெட்டினோம். ஆனா அந்த பிரைஸ் இருந்திருந்ததுன்னா, அது வந்து ரொம்ப லாபகரமா நல்லா இருந்திருக்கும். அந்த நம்ம போட்டிருந்த பிளான் எல்லாத்துலயுமே வந்து அந்த பிரைஸ் அப்படியே பாதியா போவங்காட்டி, அது வந்து குறைஞ்சு போச்சுங்க அதுல. ஸோ இப்ப விலை கம்மியா இருக்கங்காட்டி, இப்ப வெள்ளாம பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது நெறைய பேர்த்துடைய ஒப்பீனியன்.
நானுமே கொஞ்சம் போடலான்னு தான் இருக்கேன். போன வருஷம் வெட்டி முடிச்சதெல்லாம் இப்பதான் கிளீன் பண்ணி அந்த கட்டையை ரிமூவ் பண்றோம். சவுக்கை பொறுத்தளவுக்கு இந்த பிரைஸ் பிளக்சுவேஷன் ஒண்ணுங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு மேஜர் இஷ்யூ வந்து அந்த சவுக்கு கட்டையை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி தெரியல. முந்தி வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களே வந்து புடுங்கிட்டாங்க, பணம் கொடுத்துக்கிட்டு புடுங்கினாங்க கறி எரிக்கிறதுக்கு அது போன்ற விஷயங்களுக்கு. அதுக்கப்புறம் சும்மா பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூணாவது நீங்க பிடுங்கி கொடுங்க நாங்க எடுத்துட்டு போறோம்னாங்க. இப்போ அறவா அதை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஜேசிபி வச்சு அதை பிடுங்க வேண்டியதா இருக்குது. அது பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,000 10,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவு வந்துருக்குங்க. சவுக்கு வெட்டி முடிச்ச அப்புறம் அது 7,000-8,000 ரூபாய் விலையில் இருந்ததுன்னா கட்டுப்படி ஆகும், நமக்கு ஒண்ணு அது கஷ்டமா தெரியாது. விலை குறையும் போது அது அதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு. சவுக்குக்கு ஆல்டர்னேட் யூஸ் இப்போ ஃபேக்டரிஸ்ல எரிக்கிறதுக்கு எரிபொருளா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிரைஸ் கிடைக்கும், இல்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கு தெரிய வந்ததுன்னா இப்போ சவுக்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. ஸோ இதுதான் சவுக்கு பொறுத்தளவுக்கு சிம்பிளான எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஐடியா. இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, இல்லை இப்போ சந்தேகங்கள் இப்ப கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்கலாம். அப்படி இல்லாட்டி சவுக்கு வளர்ப்பை பற்றி எனக்கு தெரிந்தது இதுதானுங்க. மருதாம்பை பத்தி சிவராமன் சொல்ல சொன்னாங்க. ஒரே ஒரு 3 ஏக்கர்ல மட்டும் என்ன பண்ணோம், டு பி பிராங்கா அதை நாங்க வந்து மருதாம்புக்கு கரும்பு மாதிரி கட்டி விடலான்னு நினைக்கலீங்க. சவுக்கு பூரா வெட்டிட்டு அந்த 3 ஏக்கர் வந்து கொஞ்சம் உரம்பா இருந்தது, அப்படியே விட்டுட்டோம் கிடக்கும், அடுத்த தை மாசத்துக்கு மேல அதை வந்து கட்டை பிடிக்கலான்னு சொல்லி பார்த்தா தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா தலைஞ்சு வந்திருக்குதுங்க, கம்முனு இப்படியே விட்டுறலாமான்னு சொல்லி கேட்டாங்க. அது பயங்கர இயற்கை விவசாயமா முதல்ல பண்ணியிருந்தோம், கொஞ்சம் குப்பையெல்லாம் போட்டு வெறும் ஜீவாமிரதம் விட்டுட்டு. பத்தாவதுக்கு என்ன பண்ணியிருந்தோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா உள்ள கொள்ளு ஊனி விட்டுருந்தோம் சவுக்கு நடும்போது. அந்த கொள்ளு பயங்கரமா பரவி அதுதான் அதெல்லாம் ஆடட் ரீசனா என்னன்னு தெரியலீங்க. பட் அந்த 3 ஏக்கர் மட்டும் ரொம்ப நல்லா வந்து திருப்பி டிஎன்பிஎலுக்கே வெட்டினோம். அந்த சவுக்கை வந்து முதல்ல டிஎன்பிஎலுக்கே வெட்டி அது ஒரு 40-42 டன் வந்ததுங்க ஒரு ஏக்கருக்கு. ஸோ அது மருதாம்பு வந்து அது வந்து ஆனா ஜுங்குரியானாங்கிற வெரைட்டி, நாட்டு வெரைட்டி அப்படி வர்றது இல்லைங்க. எங்காச்சும் 1-2 தான் முளைக்குது, மீதி எல்லாம் வெட்டின அப்புறம் அப்படியே அழுகி போயிருக்குங்க. ஆனா இந்த ஜுங்குரியானா வந்து ரொம்ப நல்லா மருதாம்பு வந்து உண்மையாவே நல்லா வருதுங்க. இப்ப கூட கிட்ட வந்து மருதாம்பு தான், பட் நல்லா வந்திருக்குதுங்க. அந்த கரும்பு கட்டை வர மாதிரி நல்லா வருது. வணக்கம்ங்க. எனக்கு என்னன்னா ஆக்சுவலா வந்து இப்போ பிரைஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இது ஃபியூச்சர்ல வந்து இந்த பேப்பர் மில் மறுபடியும் எடுக்கிற மாதிரியோ விலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா இப்ப வந்து தைரியமா பண்றதுக்கு வந்து விலை சரிவா இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ பேப்பர் மில்லையே பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபேஸ்புக்ல எழுதி அதுல அந்த போஸ்ட் கொஞ்சம் வைரலா போயிங்க. பேப்பர் மில் இருந்து நேர்ல வந்து பார்த்துட்டு அவங்களுமே என்ன சொல்ல வந்தாங்கன்னா, உங்க மரத்தை வேணா உங்க மரத்தை வெட்டிடுறோம், பட் பிரைஸ் பாலிசியில ஒன்றும் பண்ண முடியாது, இது கவர்மெண்டோட பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேஷாய் பேப்பர் அண்ட் போர்டு இஸ் பிரைவேட் கம்பெனி, அவங்கள பிளேம் பண்ண முடியாதுங்க. ஆனா டிஎன்பிஎல் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கம்பெனி, அது வந்து ஃபார்மர்ஸோட வெல்ஃபேருக்கு தான் அவங்க வேலை செய்யணும். ஸோ கவர்மெண்ட் பாலிசி மாதிரி இது இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய விஷயம், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கிடையாதுங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம சொல்லி அவங்க வந்து அந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியலை பேன் பண்ணாங்கன்னா தான், ஸ்டாப் பண்ணாங்கன்னா தான் இது பிரைஸ் மேல போகுமோ தவிர, இல்லாட்டி பிரைஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இதே 3,500 இப்பவுமே கிட்டத்தட்ட அந்த விலையில எனக்கு ஒரு 5-6 மாசம் ஆச்சுங்க என்ன பிரைஸ்ன்னு விசாரிச்சு. இனிமே அதே விலையில தான் இருக்குதுங்க. ஸோ ஆனா என்னைக்குமே விவசாயத்தை பொறுத்தளவுக்கு வந்து லோவஸ்டா ஒரு பிரைஸ் இருந்ததுன்னா அது அதுக்கப்புறம் ஏறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குமோ தவிர, நீங்க 2 வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா குச்சி ரொம்ப மோசமா இருந்தது, இப்ப குச்சி கிழங்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நிறைய பிளான் பண்றாங்க. ஆனா அதுலதான் பிரச்சனை, நம்ம போய் என்ன மாட்டிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அடுத்த வருஷம் வந்து குச்சியோட விலை சரிவு கண்டிப்பா இருக்கும், நிறைய பிளான்டிங் ஆகாட்டி. அதனால கம்மியா விலைக்கு இருக்கும்போது பிளான் பண்ணா தப்பு வராது அப்படிங்கறதா ஐடியாங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப கம்மியான விலை தான் இருக்கு. பிளான் பண்ணி அதாவது ஒரே விவசாயத்தை பண்ணிடாம ஒரு மோனோகிராப்பிங்க இல்லாம ஒரு 2-3 பேஸ் பண்ணி சவுக்கு, மலைவேம்பு இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு எல்லாமே 3 வருஷத்துல வர்ற மரங்களா நடும்போது ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி விலை கொடுத்து கை தூக்கி விடும். 3 வருஷத்துல வெட்டாம விட்டுட்டோம்னா 5 வருஷமோ 60 வருஷமோ போச்சுன்னா அது அந்த அளவுக்கு ஈல்டு வரும். ஆனா இந்த சுகர் இந்த பேப்பர் ஃபேக்டரிஸ்ல எல்லாம் வந்துங்க ஒரு சைஸுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டை தான் வந்து அவங்களுடைய அந்த கூல் மாதிரி தான் ஆட்டுவாங்களுக்கு சவுக்க, அதுக்குள்ள போகும். அதுக்கு மேல சைஸ் பெருசாயிடுச்சுன்னா பூராமே விறகு தான் போகுங்க. அப்படி விறகு வைக்கலாம்னு நினைச்சோம்னா நம்ம வந்து ஒரு 4 அடி 3 அடி வைக்காம ஒரு 4 அடி கேப்ல வச்சுங்க, பாறையுமே கொஞ்சம் அகலமா போட்டு விறகு மட்டும் பிளான் பண்ணிக்கலாங்க. விறகு எப்படி பண்ணாலும் நமக்கு வந்து பேப்பர் ஃபேக்டரிஸ்க்கு இப்போ அந்த பாய்லர் எரிக்கிறதுக்கு இது போன்ற விஷயங்களுக்கு விறகு ஒரு தேவை இருந்துட்டே இருக்குதுங்க. அதுல ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்குது, வேற மரங்களை வெட்டாமல் இந்த மரம் வந்து விறகு போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு அது நல்ல விஷயம், நல்ல விஷயம் தான். அதனால சந்தோஷம் இருக்குங்க அதுல நமக்கு. விறகு 3 வருஷத்துக்கு மேல அது விறகு தான் போகுதுங்க பேப்பர் ஃபேக்டரி. இதுல ஊடு பயிர் என்னென்ன மாதிரி ஊடு பயிர் போட முடியும்?
கடலூர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு போட்டுட்டு கடலை போடுவாங்க இல்லைங்க, மல்லாண்டுன்னு சொல்லுவாங்க. நல்லாட்டா. ஆமா, அவங்க வந்து கடலை போடுவாங்க இல்லைங்க. நம்ம ஊர்ல நாங்க ஊடு பயிரெல்லாம் எதுவும் பண்ணலீங்க. என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, உளுந்து இதெல்லாம் மட்டும் ஒரே ஒருக்கா போட்டு எடுத்தோம்ங்க. அது போக எந்த வேற ஊடு பயிர் 3 மாசத்துல வந்து கவர் பண்ணிட்டு எதுவுமே இல்ல. ஆமா, அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. அந்த தலை உழுவே இது உள்ள எந்த புது கூட முளைக்காது. சொல்லுங்க. இப்போ விறகு கொடுத்தோம்னா கட்டுப்படி ஆகுங்களா? விறகுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாங்க, இப்போ ஐ திங்க் 3000 இருந்து 3250 ரூபாய்க்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கணக்கு நம்ம போட்டுக்க வேண்டியதான். இப்போ ஏக்கராக்கு 50 டன் வந்ததுன்னா ஒரு 3500 ரேட் கிடைச்சதுன்னா 1.25 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கிடைக்கும். மிந்தி வந்து பாத்தீங்கன்னா டபுள் த அமௌண்ட் கிடைச்சிட்டு இருந்தது. ஒரு 3.5 லட்சம் 3.25 லட்சம் கிடைச்சது, 3 லட்சம் 3.5 லட்சம் கிடைச்சது. இப்போ வந்து 1.25 லட்சம் தான் வருங்க. இப்ப இந்த சவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது அந்த பூமியில உடனடியே வெள்ளாமை பண்ணுங்களா? உடனடியே வெள்ளாம் பண்றதுக்கு அந்த கட்டையை புடுங்கணுங்க. அந்த கட்டையை புடுங்கினா தான் வெள்ளாம் பண்ண முடியுங்க. சவுக்கு நட்டுட்டு அந்த தலை தாம்பெல்லாம் கிடந்து 3 வருஷம் கழிச்சு நெல் நட்டா நல்லா வருதுங்க. நெல் நாங்க நட்டு பார்த்திருக்கோம், நல்லா வருது. வேற ஒன்றும் வெள்ளாமையில பிரச்சனை வர்றது இல்லைங்க. சவுக்கு போட்டு எதை போட்டாலுமே நல்லா தான். ஒரு 3 மாசம் டு 6 மாசம் வந்து நிலத்து காலி ரிப்பீட் பண்ணுங்க, எனக்கு கேட்கல. இப்ப சவுக்கு கட் பண்ணிட்டு அப்புறமுங்க சரிங்க, அந்த கட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உடனடியா நம்ம வந்து அடுத்த வெள்ளாமையை தொடங்கிக்கலாங்களா? இல்ல ஏதாவது 3 மாசம் வந்து காய வைக்கணுங்க பூமியை? இல்ல, அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. நீங்க உடனடியா கட்டையை புடுங்கிட்டுங்க, ஜேசிபி பேசி விட்டோம்னா அவங்க புடுங்கிடுறாங்க. புடுங்கிட்டு சில இடங்கள்ல வந்து இப்ப எங்க ஊர் பக்கத்துல வீரசோழபுரத்துல 2 பேப்பர் மில் இருக்குதுங்க. அதுல வந்து அவங்க தெரிஞ்சவங்கள இருக்குங்காட்டி சவுக்கு கட்டையை கொண்டு வந்து போட்டுருங்க, நாங்க எடுத்துக்கிறோங்கிறாங்க. சவுக்கு கட்டையை சில பேர் வேண்டாங்கிறாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அதுல மண் ஒட்டிட்டு இருக்குதுங்க நிறையா. சோ மண் ஒட்டிட்டு இருக்கங்காட்டி அது வந்து அவங்களுக்கு இடையில வந்து 10 to 15% வந்து அந்த மண் வந்து இதா போயிடும். மண்ணை கிளீன் பண்ணி கொடுங்கிறாங்க. கிளீன் பண்ணி கொடுத்தோம்னா திருப்பி அது கூலி செலவுங்க. சோ யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த விறகு எடுக்கிற ரேட்ல வந்து அந்த கட்டையும் ரொம்ப நல்லா எரியுங்க. அது அந்த ரொம்ப நல்ல குவாலிட்டி அது எரியுது, அவ்வளவு நல்லா எரியுது. சோ அதனால வந்து என்ன பண்ணோம்னா ஒரு 10-20% ரேட்டை குறைச்சி அரிக்கச்சி கொடுத்துட்டாலும் நமக்கு இந்த ஜேசிபி புடுங்குற கூலியிலேயாவது ஒரு பாதியாவது. சோ கிளீன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அப்படியே உழவு ஓட்டி வெள்ளாம் பண்ண வேண்டியது. நன்றிங்க.